ஒரு கிராமத்துல வாழ்ற சாதாரண ஒரு குடிமகனுக்கு அவனுடைய அடையாளம், அவனுடைய இருப்பிடம், அவனுடைய உணவு, அவனுடைய வாழ்வாதாரம் இவ்வளோ தகவல்களையும் கொடுக்கக்கூடியது அந்த பகுதியுடைய கிராம அலுவலர் தான். இந்த கிராம அலுவலர் மட்டும் சரியாக இருந்தார்னா, அந்த ஒரு நபர் மட்டும் இல்ல, தனி நபர் மட்டும் கிடையாது. ஒரு கிராமத்துல வாழக்கூடிய தனி நபர் மட்டுமல்ல, அந்த பகுதியில இருக்கிற பல்வேறான மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான, 200 கணக்கான மக்கள் வந்து செல்வ செழிப்போட வாழ்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இந்த வேலைய செய்றாரு. அவருக்கு இந்த மாரி குடியிருப்பு இல்ல, உணவு வசதி இல்ல, அவருடைய வாழ்வாதாரம் இவ்வளவு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒட்டுமொத்தனுடைய கிராமோடைய டேட்டாஸ் வந்து ஒரு கிராம அலுவலர் குடுத்தார்னா, நிச்சயமா சொல்றேன் அந்த கிராமம் நல்ல வளர்ச்சிக்கு வந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இப்படிப்பட்ட ஒரு கிராம அலுவலர் ஒவ்வொரு பகுதிக்கு இருந்தார்னா, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. படிக்கின்ற காலத்துல நீங்களாகட்டும், நானாகட்டும் ஆசிரியர்கள் கேட்பாங்க. "உனக்கு என்னப்பா ஆசை?" அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து அரசு ஊழியர் ஆவணும், விஏஓ ஆவணும், கலெக்டர் ஆவணும், ஐபிஎஸ் ஆவணும், டிஎஸ்பி ஆவணும், இன்ஸ்பெக்டர் ஆவணும், போலீஸ் ஆவணும், டாக்டர் ஆவணும், என்ஜினியர் ஆவணும். இப்படி பல்வேறான கனவு திட்டங்கள வந்து நீங்க சொல்லுவீங்க. உங்களுடைய நம்பிக்கை ரீதியான தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள சொல்லுவீங்க. ஸோ ஆசிரியரும் கேட்டு, "நீ எல்லாம் என்னப்பா இந்த மாரி ஆயிட்டு அரசு ஊழியரா ஆயிட்டு என்னம்மா செய்வ?" அப்படின்னா, "நான் லஞ்சம் வாங்காம மக்களுக்கு வந்து உதவி செய்வேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலில வந்தவன். என்னுடைய வந்து சொத்த வித்தாவது நான் மக்கள வந்து காப்பாத்துவேன்." அப்படின்னு பயங்கரமான பில்டப் குடுக்குற நபர்கள் வந்து தான் இப்ப இந்த ட்ரெண்டிங்ல வந்து எவன் எக்கடு கெட்டு போனா என்ன, நாசமா போனா என்ன, எந்த ஊர் அழிஞ்சா என்ன, எந்த ஊர் வளர்ந்தா என்ன, நமக்கு வயித்த நிரப்பிக்கணும், நமக்கு சொத்து, வீடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையில அப்படிப்பட்ட ஹீரோ மாரி பேசின முன்னாடி காலத்துல, இப்ப ஜீரோவா ஆயி பொறுக்கித்தனம், முள்ள மாரி முடிச்சு வைக்கித்தனம், செத்து போன புடத்துல இருந்து காசு எடுக்கிறது, குடும்பத்துல குடும்பம் ஃபயர் ஆச்சுனாலும் சரி, குடும்பத்துல யாராவது இறந்துட்டாலும் டெத் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ் அத்தனை சர்டிபிகேட்லயும் ஊழல் பண்ணி புழைக்கிற ஒரே ஒரு இடத்துல யார் பேஸ்மெண்ட்ல இருக்காருன்னா, ஒரு பிரதமர், ஒரு கிராமத்துக்கு ஒரு பிரதமர் மாரியும், ஒரு கிராமத்துக்கு ஒரு தெய்வம் மாரியும், ஒரு கிராமத்துக்கு காவல் தெய்வம் மாரி இருக்கக்கூடிய ஒரு கிராம அலுவலர் அப்படிலாம் மாறிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்லல. ஒரு சில பேர் இல்ல. பல சில பேர் வந்து மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி லஞ்சம் வாங்கி பொழப்பு நடத்தி தன்னுடைய குடும்பத்தையும், தன்னுடைய சுற்று வட்டார பகுதிகளையும் நிரப்பிக்கிட்டு, சாதி ரீதியான ஆதிக்கத்திலயும், சாதி ரீதியான அரசியல் கொண்ட நபர்களையும் தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு, பல்வேறான சமூகத்துல கேடித்தனம், முள்ளமாரித்தனம் பண்ற வியோக்கள வந்து இங்க அதிகமாயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து நீங்க ஒடுக்கணும், அடக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் ஆர்டிஓல இருந்து, சப் கலெக்டர்ல இருந்து, டிஆர்ஓல இருந்து, அ வட்டாட்சியர்ல இருந்து, கலெக்டர்ல இருந்து இவங்க எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கிராம பகுதியில இருக்கிற ஒவ்வொரு விஓக்களும், அதாவது ஒவ்வொரு கிராம அலுவலரும் வந்து சரியா இருப்பாங்க. அவரு சரியா இருந்தாருன்னா, கிராமம் வந்து சரியா இருக்கும். பஞ்சாயத்து தலைவர் மட்டும் சரியா இருந்தா போதாதுங்க. கிராமத்துல இருக்கிற கிராம அலுவலர். ஏன்னா, அவரு தான் அரசுக்கு வந்து ஒரு டேட்டாஸ் குடுக்குறாரு. ஒரு தனிப்பட்ட நபர் கிராமத்துல இப்படி வறுமையில இருக்காரு, சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்காரு. கிராமமே இப்படி இருக்குது, வறுமையில இருக்குது, விவசாயம் செய்ய முடியாம கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உதவி குடுங்க, நிதி குடுங்கன்னு சொல்லி, அவரு போடுற கையெழுத்து மூலியமா தான் ஒவ்வொரு விவசாயிகளுக்கு உதவிகள் வருது, பண உதவி வருது. உங்களுக்கே நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க சர்க்கிள்ல யாராவது வாங்கியிருப்பாங்க. விஓ கைய வச்சா மட்டும் தான் உங்களுக்கான கிளாப் சவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட பல்வேறான ஏழை மக்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த ஏழை மக்களுக்கு திடீர்னு ஒரு கடவுள் வந்து ஒரு 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 வெளிச்சத்த குடுப்பாரு பாருங்க. அந்த மாரி சூழல் உருவாகி, அந்த விஓவ வந்து வில்லனா மாறி அந்த விஓ மாட்டிக்கிட்டாருன்னா, கதை எப்படி இருக்கும்? அந்த கதைய பத்தி தான் நம்ம பேசப் போறோம். அது எங்கன்னு நடக்கல. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிக்கு உட்பட்ட துரிஞ்சிப்பட்டி இந்த கிராம அலுவலர பத்தி தான் நம்ம பேசப் போறோம். அந்த கிராம அலுவலர் சுமதி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா, கவுண்டம்பட்டி பகுதியை சார்ந்தவங்க. பைரநத்தம் இருக்கு இல்லையா? பாப்பிரெட்டிப்பட்டி டூ பொம்படி போற வழியில பைரநத்தம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில தான் வந்து கிராம அலுவலரா வந்து பணியாற்றிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அங்கே வந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மீது வைக்கப்பட்டது. ஏதோ வந்து மக்களுக்கு வந்து அவர் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குடிசை வீட்டுல வளர்ந்து விலைக்கேத்தி வச்சு படிச்சு வந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் அப்படி அவங்க சர்க்கிள்ல இருக்கிற ஃபேமிலியில் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சு வளர்ந்து இவங்கள மாதிரி அதிகாரிகளாகவும் வந்திருக்கிறாங்க. பட் இந்த அம்மாவுடைய பேச்சு வழக்கு செயல்பாடு எல்லாமே, தம்பி நீ எந்த ஊரா? நீ இந்த ஊரா? எனக்கு தெரியும் எல்லாமே உங்க ஊர்ல சொந்தக்காரன் எனக்கு இருக்கிறாங்க.
நீங்க போய் யாராவது சொன்னீங்கன்னா கூட உங்க ஊர்ல சொந்தக்காரர் இருக்காங்கன்னா அவங்கலாம் அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க. அந்த சுமதின்ற அம்மா வந்து மேடம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராம அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யார் வீட்ல சாவு விழுந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அப்பா இந்த வீட்ல சாவு விழுந்துருச்சுடா. நாளைக்கு நாளை கழிச்சு எப்படியாவது காசு வருமானம் வந்துரும்ன்ற ஒரு மைண்ட் தாட் அவங்களுக்குள்ள வந்துருமா. அது மட்டும் இல்லாம இவங்க இன்னும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த எஸ்டி பீப்புள் இருக்காங்கல்ல, இந்த எஸ்டி பீப்புள் சமுதாயத்துல இந்த குறவர் சமுதாயம்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த குருவர, குருமன்ஸ் இந்த மாதிரி கம்யூனிட்டில பேஸ்ல இருக்கிறவங்கள எஸ்டி பீப்புளுக்கு வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து அந்த சாதி சான்றிதழ மாத்துறதுக்கு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000ல இருந்து 50,000 வரைக்கும் லஞ்சம் வாங்கினதா வந்து அந்த பகுதி வாழ் மக்கள் சொல்றாங்க. குருமன்ஸ் எப்படி எஸ்டி கம்யூனிட்டியா கன்வெர்ட் பண்ண முடியும்? அப்படிப்பட்ட சூழல், அப்படிப்பட்ட செயல் திட்டம் எப்படி இவங்க வந்து ஆணித்தரமா, ஆழமா இறங்கி எப்படி வேலை பார்க்க முடியும்? ஏன்னா ஆர்டிஓவால முடியல, கலெக்டரால முடியல, நிறைய சமூகங்கள் இன்னும் மாற்ற முடியாம சூழல் இருக்குது. பாரு நாங்கலாம் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து சாதி இல்லாத சான்றிதழ் குடுங்க அப்படின்னு நாங்களும் மனு குடுக்குறோம். ஆனா எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இவங்க வந்து திடீர்னு வேற ஒரு கம்யூனிட்டில இருந்து எனக்கு எஸ்டி மக்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுங்க. நாங்க இப்படிதான் இருந்தோம், வளர்ந்தோம்னா, அது எப்படி இவங்க மட்டும் ஈஸியா எளிதில குடுக்க முடியுது? யாரு? இந்த கிராம அலுவலர். சுமதி அவர்கள் மூலியமா எப்படி குடுக்கப்படுது? என்ன? அது மட்டும் இல்லாம, அந்த பகுதியில பட்டா சீட்டா வாங்கணும், ஏதாவது அதுல வந்து கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட, இந்த சுமதி மேடம் இருக்காங்கல்ல, செம்மையா பண்ணுவாங்களாம். மேக்ஸிமம் அந்த இதுல வந்து சர்டிஃபிகேட்ல 500, 1000ன்னு வாங்காம வேலைய பார்க்க மாட்டாங்கன்னு அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இந்த ஒரு பக்கம் சூழல் இருந்து அவங்க கிட்ட நான் வந்து பேச போயிருக்கிறோம். இத பத்தி பேசும்போது தான் உங்க அண்ணன தெரியும், உங்க சொந்தக்கார தெரியும், பந்தக்கார தெரியும். நெறைய பேர் இப்படி ஒரு பில்டப்ப இந்த உங்க சொந்தக்கார தெரியும், பந்தக்கார தெரியும்னு பயங்கரமான பில்டப் கிரியேட் பண்ணாங்க. ஓ! அப்படிங்களா? சரி ஓகேன்னு அப்படியே விட்டாச்சு. பட் ஆனா இவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஆமா. ஸோ இந்த சுமதின்றவங்க விஓ கிராம அலுவலர் சுமதி என்ன பண்றாங்க அப்படின்னா, துரிஞ்சிப்பட்டி பகுதிக்கு போறாங்க. அங்கிருந்தே சில பல வேலைய பார்த்திருக்கிறாங்க. அதாவது பஞ்சமி நிலம் அந்த காலத்துல வந்து வெள்ளைக்காரன் மூலியமா பஞ்சமி நிலம் வந்து இந்த ஒடுக்கப்படுகின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் பஞ்சமி நிலம். இந்த உச்ச நீதிமன்றம் மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பஞ்சமி நிலத்தை தயவு செய்து யாருக்கும் வந்து அதை மாற்றக்கூடாது, விற்கவும் கூடாது. அதை உடனடியாக சம்பந்தப்பட்ட நபருக்கு அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறாங்க. அதே இந்த அம்மா எவ்வளவு தைரியமா ஆதி திராவிடருக்கு சம்பந்தப்பட்ட பஞ்சமி நிலத்தை தனிப்பட்ட நபருக்கு பெயர் மாற்றம் செய்து அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உட்பட்டு உயர் அதிகாரிகளுக்கு வட்டாட்சியருக்கும் ஆர்ஐக்கும் பரிசீலனை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மேல்முறையீடு அதாவது கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து சிபாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிபாரிசு பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த பட்டாவை வழங்கலாம், பட்டாவை கொடுக்கலாம்னு சொல்லி இந்த பஞ்சமி நிலத்தை ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து கொடுக்கறதுக்காக இந்த அம்மா வேலையா பார்த்துருக்குறாங்க. இந்த சுமதி அம்மா வந்து லஞ்சம் வாங்கி பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துருக்கும் போல. அந்த வேலை பார்த்ததுனால கரெக்டா நம்மளுடைய வில்சன் ராஜசார் சார் இருக்காரு ஆர்டிஓ சார், இவர் வந்து நல்லா கை வச்சிட்டாரு. நல்லா விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. கடைசியில முந்தா நேத்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 21ஆம் தேதியே வந்து சஸ்பெண்ட் பண்ற வேலையெல்லாம் நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் 22ஆம் தேதி அது வந்து பேப்பர்ல வருது. இந்த அம்மா வந்து சாதாரண மக்கள் கிட்ட 500, 100, 200, 1000ன்னு இப்படி வாங்கிட்டும் பெரிய அளவுல பொருளாதாரத்துல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட 10,000, 50,000, 1,00,000 வரைக்கும் கூட வந்து பணம் வாங்குறதா சொல்லப்படுதுங்க. இந்த அம்மா இவ்வளவு போல்டா வேலை செய்யறதுக்கான காரணம் என்ன? இவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க? இந்த அம்மா எது இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ற ஒரு போல்ட்ல ஒரு தைரியத்துல தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இந்த அம்மா இவ்வளவு வருஷமா வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு எவ்வளவு சேலரி வருது? இந்த அம்மாவுடைய சொத்து மதிப்பு என்ன? ஏன்னா இவங்க வாங்கினது எல்லாமே லஞ்சம். அந்த ஊர்ல போய் நீங்க கேட்டு பாருங்க, பயணத்த பகுதியில போய் கேட்டு பாருங்க, பொம்படி துரிஞ்சிப்பட்டி பகுதியில போய் கேட்டு பாருங்க. கிராம அலுவலர் சுமதின்றவங்க எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு கேட்டு பாருங்க. அதாவது ஆதாரப்பூர்வமா பாதிக்கப்பட்ட நபர்களே சொல்லுவாங்க. ஆதாரப்பூர்வமா பாதிக்கப்பட்ட நபர்களே சொல்றாங்க இவங்க வந்து லஞ்சம் வாங்கினாங்கன்னு. சோ சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச ஆதி திராவிட சமூகத்துக்கு உட்பட்ட நிலத்தை பஞ்சமி நிலத்தை ஒரு தனிப்பட்ட நபருக்கு எந்த தைரியத்துல எழுதி கொடுக்குறாங்க, மாத்தி கொடுக்குறாங்க. அப்போ அங்க பல லட்சியங்கள் வந்து புரளுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சு விசாரணை பண்ணி தான் ஆர்டிஓ வில்சன் ராஜசேகர் சார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல விசாரணை வச்சு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சோ இவங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் கணக்கிட்டு இவங்க எப்படிலாம் சம்பாதிச்சாங்க, இவங்க எந்த ரூட்ல சம்பாதிச்சாங்க, இன்னைக்கு வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு செஞ்சாலுமே இவங்க செலவினம் இல்லாம டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வருமான வரி சோதனை பிரிவும் ஆர்டிஓ வில்சன் சார் மேலும் வந்து இவங்க மேல விசாரணை வச்சு இவங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் வந்து முடக்கணுன்றதுதான்
அந்த பகுதியிலுடைய மக்களுடைய கோரிக்கையா இருக்குது. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே வந்து பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள், ரொம்ப கஷ்டப்படுறவன், விவசாயம் பண்றவன். ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துடுறாரு. அவர் இறந்துட்டாருன்னா இந்த அந்த பகுதியில அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த சடங்கு செய்யறவங்களுக்கு தான் அவங்க அந்த இருக்கிறவங்க விருப்பப்பட்டவங்க காசு 5 10 200 100 கொடுப்பாங்க. ஆனா ஒண்ணுமே வேலை செய்யாம அரசு சீட்ல அரசு கொடுக்கிற அதிகாரம் மிக்க ஒரு சீட்ல உக்காந்துக்கிட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு நல்லா டீ காஃபி வடையெல்லாம் தின்னுக்கிட்டு, அது எந்த டீ காஃபி வடை தின்றாங்கன்னு தெரியல, எந்த காசுல தின்னாங்கன்னு தெரியல, இப்படிலாம் பண்ணிட்டு நான் இந்த அம்மா மட்டும் சொல்லலைங்க, பொதுவாகவே சில பேர் அப்படிதான் இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கடைசியில வந்து உன் வீட்டுல டெத் விழுந்துருச்சாப்பா, அடுத்த வாரம் அவன் விழுந்துட்டாப்லையா, சரி ஓகே டெத் சர்டிஃபிகேட் வேணுமா, ஒரு 300 500 கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும், ஒரு 1000 500 கொடுன்னு சொல்லி ஒரு பக்கமும், இந்த மாதிரி இந்த அம்மாவும் வாங்கினதாகவும் அந்த பகுதியில சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் மேல வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, இவங்க சர்க்கிள்ல சில பேர் வந்து அவங்கள விட்டுருங்க, அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு பயங்கரமான சப்போர்ட் பண்ணாங்க. காலம் வந்து காத்துக்கிட்டே இருந்தது. இந்த அம்மா எப்படா வந்து உண்மையான வெளிச்சத்துக்கு வருவாங்க அப்படின்ட்டு. இப்பதான் வெளிச்சத்தை அவங்க பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இருட்டுல வாழ்றவனுக்கு கையை எந்த பக்கம் விட்டாலுமே அவனுக்கு தெரியாது. எல்லா இடத்துலயுமே சாப்பாடு இருக்குன்னு நினைச்சு கையை விட்டுக்கிட்டே இருப்பான். திடீர்னு வேற இடத்துல கை வச்சுக்கிறான், அது பக்கம் நெருப்பாகி போச்சு. இப்ப அம்மா நெருப்புல கையை விட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து அரசு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதனால இந்த வருமான வரித்துறையும் மாவட்ட ஆட்சியரும் ஆர்டிஓ வில்சன் சார் ராஜசேகர கோட்டாட்சியர் அவர்களும் வட்டாட்சியர் அவர்களும் இவர்களுடைய சொத்து மதிப்பை தீவிரமா விசாரணை பண்ணி இவங்கெல்லாம் எப்படி சம்பாதிச்சாங்க அதை முடக்கிறதுக்கான வழியை பாருங்க. இப்படிப்பட்ட நபர்களை வந்து லஞ்சம் வாங்கி சேர்த்து வைக்கிற சொத்து எல்லாம் தயவு செய்து முடக்குங்க. இந்த அம்மாவை மட்டும் சொல்லலைங்க, பொதுவாகவே பல்வேறு இடங்கள் இப்படித்தான் நடக்குது, பல இடங்கள் இப்படித்தான் நடக்குது. இந்த திராவிட அரசு, இந்த விடியல் அரசு பல்வேறான ஏழை மக்களுக்கு இன்னும் இருட்டுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. லஞ்சம் கொடுத்து கஷ்டப்பட்டு இன்னும் நீதி கிடைக்காம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிராம அலுவலர்களால பல்வேறு சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம சர்டிபிகேட் வேற இந்த சமுதாயத்திலிருந்து அந்த சமுதாயத்துக்கு மாறுறதுக்கு 10,000 இருந்து 50,000 வரைக்கும் வந்து காசு வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த அம்மா இருந்த காலகட்டத்துல, பணி காலகட்டத்துல எத்தனை பேர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினாங்க, எத்தனை பேர் வந்து எஸ்டி சமுதாயத்துக்கு மாறினாங்க அந்த வேற ஒரு கம்யூனிட்டியில இருந்து, இதுக்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் வந்தது, எப்படி மாத்தினாங்க, எந்த முறையில மாத்தினாங்க, இப்படின்ற விசாரணையெல்லாம் நீங்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு முழுமையான ஒரு விடை கிடைக்கும். இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீங்க இரக்கமின்றி சாதி மதம் பார்க்காமல் சரியான நீங்க ஒரு விசாரணையை வச்சு மக்களுக்கு நீதி மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காகவும் இது போன்ற லஞ்சம் வாங்குபவர்களுக்கு பெரும் தண்டனையாக கொடுப்பதற்காக நீங்கள் சரியான விசாரணை நடத்த வேண்டும். மேலும் இது போன்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு வந்து முன்வர வேண்டும். பஞ்சமி நிலங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அரசை வந்து விட்டு கொடுக்காம சம்பந்தப்பட்ட நபர்களுக்கே அந்த பஞ்சமி நிலத்தை மீட்டு தரணும். இந்த சம்பவம் வந்து அரசு கை வச்சு பஞ்சமி நிலத்தை உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, இழந்த மக்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னா உண்மையிலே இந்த ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பின்தங்கிய மக்கள் இவர்கள் எல்லாருமே கடவுளாக பார்க்கப்படுவது உங்களை மட்டும்தான், வேற யாரையும் கிடையாது. ஏனென்றால் பசியை ஆற்றுபவன் தான் கடவுளை தவிர பசி இருந்தாலும் வேடிக்கை பார்ப்பவன் கடவுள் அல்ல. அப்படி வேடிக்கை பார்ப்பவன் தான் நீங்கள் அதிகமாக இருக்கிறான். அவர்களை போல இருக்கிற நபர்கள் தான் இந்த ஒரு சில அதிகாரிகள். அந்த அதிகாரிகளை நீங்கள் இனி வெற்றி செய்ய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.